இன்றைக்கி என்னென்னா இட்லி மாவு போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி போடுறோம் மில்லட்ஸ் இட்லி போட்டுடலான்னா அது ஒரு கிளாஸுக்கு இட்லி அரிசியோடு சேர்த்து போடுவோம்னா அப்படியே. அதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் உளுந்து எப்பவும் போல் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சாச்சு. அப்புறம் எப்பவும் போல தான் ஈவினிங் டைம் சூப்பராக ஜோராக ஒரு மழை பெஞ்சுது. மாவு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். காலையில் சூப்பராக புளிச்சிருந்துச்சு. ஹாஃப் அனுக்கு இட்லியும் எங்களுக்கு தோசையும் ஊற்றிக்கிட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி சாம்பாருக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் தான் வச்சுட்டு இருந்தேன். டெய்லி சமைக்கிறது கூட ஒரு லிஸ்ட்டில் எடுத்துடலாம் போல். என்ன சமைக்கிறதுன்றதை யோசிக்கிறது தான் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போலாம் இங்கே கேட்பேன் என்ன சமைக்கட்டும்னு இஷ்டம்னு சொல்லிடுவோம். ஆனால் சொல்கிறதெல்லாம் வேணான்னு சொல்லிடுவோம். எனக்கு ஒரே இதே வேலையை போய் வச்சு சாம்பார் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் புளியே ஊற போடுறேன். நான் மறந்துட்டு இன்ஸ்டா இருக்கிறதுனாலே என் வீட்டில் பாதி பொருள் குமிஞ்சிருக்குது. இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம் வாங்கி வச்சிருக்கிறேன். அப்புறம் ஈவினிங் போல் சும்மா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு மாப்பு போட்டேன். இட்லி பொடி வேறு காலி ஆகிடுச்சு. அதனால இட்லி பொடிக்கும் அரைச்சி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வத்தலை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நான் வந்து பூண்டு இந்த வேர்க்கடலை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடி எப்பவுமே நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி குறை அரைச்சிக்கோங்க. டாடா பாய்.